சாமந்தி செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா செடியில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா செடி முழுக்க இந்த மாதிரி கருப்பு கலரில் குட்டி குட்டியாக நிறைய பூச்சிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். முதல் நாள் பார்க்கும்போது 1-2 இருக்கமாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செடி முழுக்க இந்த பூச்சி பரவி இருக்கும். 1-2 இருக்கும்போதே நம்ம இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது செடி முழுக்க பரவிடும். இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே காஞ்சி கருகி போயிடும். செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாயிரும். அடுத்து நம்ம செடியில் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் பூக்கள் பூக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பூச்சிகள் பழைய இலைகளுக்கு பின்னாடி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பூச்சி தாக்குதலை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பழைய இலைகளை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. பழைய இலைகளை கட் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட், நமக்கு வரக்கூடிய புதிய துளிரில் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும். துளிர் வேகமாக வளர்ந்து வரும். பழைய இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்ட பிறகு 1-2 எங்கேயாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் தண்ணி மட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு செடி முழுக்க நனைகிற மாதிரி நல்லா வேகமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பூச்சிகள் எல்லாமே கீழே கொட்டிடும். உங்கள் செடியில் பழைய இலைகள் கட் பண்ணதுக்கப்புறமும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீம் ஆயில் வந்து நீங்கள் சாயந்தரத்தில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ரொம்ப குறைவான அளவில் பயன்படுத்துங்க. நீங்கள் சாமந்தி செடிக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், சாயந்தரத்தில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். குறைவான அளவில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வெறும் பிளெயின் வாட்டர் வச்சு செடியை மறுபடியும் வாஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நீம் ஆயில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மொட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி போயிடும். இலையோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அதனால் மறந்துடாமல் கண்டிப்பாக பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி விட்டுருங்க. பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டுமே வச்சு ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணாலே அந்த பூச்சிகள் எல்லாமே கொட்டி போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.